லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்ப ஏன் வர இவ்வளவு நேரம் ஆகுது? கூட்டமா இருக்குமோ என்னமோ தெரியல மாமா. நீங்க பாப்பா புடிங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, குடுமா. வாடா வாடா வாடா. சரவணா, குழந்தைய என்கிட்ட கொடுப்பா. அஜு என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி, என் செல்ல கண்ணு, என் அம்மு கண்ணு. பாத்தியா சரவணா, குழந்தைய கொஞ்சறதுக்கு கூட அகல்யா பாத்துருவாளோன்னு பயந்து கொஞ்சம் வேண்டியிருக்கு. இதுக்காகவாவது குடும்பம் சீக்கிரம் ஒண்ணு சேரணும். நானும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். என்ன கெட்ட நேரமோ பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. எல்லாம் அகல்யா பண்றது. அவ ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கும். அத்தை, குலதெய்வத்தை பாத்துட்டோம்ல, இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். என் செல்ல பொண்ணு, தங்க பொண்ணு, என்னடி வேணும் உங்களுக்கு? வசிக்குதா? ஆமா, ஆதிரா எங்க போன? சுபத்ரா தண்ணி எடுக்க போனாலா? லேட் ஆகுதுன்னு ஆதிரா பார்க்க போயிருக்கா. ஓ அப்படியா? கோயில் முழுக்க ஒரே கூட்டமா இருக்குல்ல, அதான் லேட் ஆகும். ஆமாமா. என்னடா செல்லம், தூங்கு தூங்கு. யார் நீ? எதுக்கு எங்களே பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? ஆஹா, நம்மள அடையாளம் தெரியல. உன்னதானே கேக்குறேன், நீ யாரு? ஏய் நில்லு, ஏய் நில்லு. சரண்யா, நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க முதல்லயே வந்துட்டோமா, பொங்கல்லாம் கூட வச்சாச்சு. ஓ, அங்க யார பாக்குற? அம்மா, யாரோ ஒருத்தி எங்களே பார்த்துட்டு இருந்தா. பொங்கல் வைக்கும் போது, சாமி கும்பிடும் போது, வெளியே நிக்கும் போது கூட எல்லா நேரமும் எங்கேயோ நின்னு எங்களே நோட்டு விட்டுட்டு இருந்தா. அதான் எதுக்குன்னே தெரியலம்மா. யார் அது? எனக்கு என்னமோ அது சாருமதியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஏய், சாருமதியும் அவனும் நம்ம வீட்ல இருக்காங்கடி. நம்ம வீட்லயா? ஆமா. என் தம்பிக்கு என்ன கெட்ட ஜாதகமோ, இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். என்ன செய்ய, எல்லாம் அந்த பேயோட சேர்ந்ததுனால வந்தது. அப்படிலாம் சொல்லாதம்மா. நல்லதோ கெட்டதோ புடிச்சு போச்சு வாழ்றாங்க, வாழட்டுமே, உனக்கு என்ன? ஏ, ஆமா, நல்லா வாழ்றாங்க அவங்க. திருமாற அவங்கள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறான்.
அவன் கையில இவங்க மாட்டினாங்க, அவ்வளவுதான். சாருமதி குழந்தைய திருட வீட்டுக்கே போனால, அவன் சும்மா இருப்பானா? மா, இப்பதான் எல்லாமே புரியுது. எங்களையே பார்த்துட்டு இருந்தது அப்ப கண்டிப்பா சாருமதியே தான் இருக்கும். அவ குழந்தையதாம வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தா. அடியே, சாருமதி அகிலனும் வீட்ல இருக்காங்கன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீ இரு, நான் வேணா போன் பண்ணி தரேன். ஏதோ வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன். இரு, இன்னொரு வாட்டி பண்றேன். போனையே எடுக்கலையே. இப்ப என்ன சொல்ற? குழந்தைய திருட இங்க வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க. அவளுக்காக இவனும் பிரச்சனையில மாட்டிக்க போறான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அம்மா அம்மா இங்க தானே தண்ணி எடுக்க வந்தாங்க. அம்மா அம்மா கொடை இப்படி இங்க வந்துச்சு. ஆனா அம்மா எங்க போயிருப்பாங்க? அம்மா அம்மா யாரையாவது பார்க்க போயிட்டாங்களா? கொடுத்து வச்சுட்டு போற அளவுக்கு என்ன அவசரம்? அம்மா அம்மா அவருக்கு ஃபோன் பண்ணலாமா? போன் வர எடுத்துட்டு வரலையே. அம்மா என்னங்க? என்னதுடா? அம்மாவை காணோங்க. எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. தண்ணி எடுக்க போனவங்க திரும்ப வரலங்க. கூட்டத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. அப்புறம் தெரிஞ்சவங்களை பார்க்க போயிருப்பாங்கல்ல. ஆனா கொடை மட்டும் அங்கேயே இருக்கே. ஆதிரா, குடத்தை வச்சுட்டு பேசிட்டு வர போயிருப்பாங்க. ஆமா, இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அது மட்டும் இல்ல, காணாம போறதுக்கு அவங்க என்ன சின்ன பிள்ளையா? நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காம போய் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. போ, அவங்க வந்துருவாங்க. ஆமா, நீங்க எங்க போறீங்க? கோயில் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மாவை பார்த்தா வர சொல்லுங்க. சரி, நீ குழந்தைகிட்ட போ. தெரிஞ்சவங்களை பார்க்க போனாங்கன்னா கொடுத்த எதுக்கு ஓரமா வச்சுட்டு போனாங்க? எங்கதான் இருப்பாங்கன்னு தெரியலையே. பாவம், அம்மாவை தேடி ஆதிர அலையிற. எலும்பு கூடு கூட கிடைக்க போறதில்லை. எல்லாம் விதி.
கண்ணு. ஓ ஓ ஓ ஓ என்னடா என் செல்லத்துக்கு தூக்கம் வருதா? என் கண்ணு குட்டி, என் அழகு செலனி. உனக்கு திருவிழாக்கு வந்தது பிடிச்சிருக்கா? உனக்கு இது வேணுமா? இப்படி 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 இப்படி. இப்ப தூக்குனாதான் உண்டு. இதுதான் சரியான நேரம். ஜோசியோ, கிளி ஜோசியோ, செல்லப்பட்டே ஜோசியோ. அம்மா இப்ப வந்து வடிச்சலாம். அம்மா ஜோசியம்மா, கிளி ஜோசியம். வருங்கால வாழ்க்கைய புட்டு புட்டு வச்சிருவாமா என் ரங்கா. அம்மா இவன் நம்ம ஊருக்காரன் இல்ல, இமயமலையில இருந்து வந்தவன், கைலாசநாதனோட காலடியில வளர்ந்தவன். அதனால சொன்ன சொல்லு வேத வாக்கு, நம்பி பாருங்கம்மா. வேண்டாப்பா அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ரங்கா உங்களை தேடி வந்திருக்கிறது நல்ல நேரம் தான். நல்ல வார்த்தை நல்ல நேரத்துல கேட்டீங்கன்னா நல்லது மட்டும்தாம்மா நடக்கும். சொல்லு வில்லு மாதிரி தீர்க்கமா இருக்கும். தீராத நோய்க்கு மருந்தும் பதில் தெரியாத கேள்விக்கு விடையும் இந்த ரங்கா கொடுப்பாமா. அட நம்புங்கம்மா. நீ பேசுறது நல்லா இருக்குப்பா, ஆனா எனக்கு கிளி ஜோசியம் வேண்டாம். அம்மா எனக்கு முக ஜாதகமும் தெரியுமா. உங்களோட முகத்தை பார்த்து நடந்தது நடக்கிறது இனிமே நடக்க போறது மூணையும் சொல்லிடுவேன். அம்மா உங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள். உங்க குடும்பம் ரெண்டா நிக்குது. அத ஒண்ணு சேர்க்கணும்ன்ற போராட்டம் உங்க முகத்துல நல்லாவே தெரியுது. எப்படிப்பா அப்படியே சொல்ற? அம்மா இன்னும் கேளுங்க. பேத்திய நீங்க கைக்குள்ளேயே வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதுக்கு காலம் தடையா இருக்கு. உண்மைப்பா. இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வரும்னு மட்டும் சொல்லு. தோ சொல்றேன் இருங்க. அம்மா குழந்தை கையில கொடு. அம்மா குழந்தைக்காக தான் உங்க வீட்டுல பல குழப்பங்கள் போயிட்டு இருக்குன்னு ஜோசியம் சொல்லுது. அதனால நீங்க குழந்தைய கையில கொடுத்தாதான் என்னால கரெக்டா கணிச்சு சொல்ல முடியும். அம்மா நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. சரிப்பா.
யோசிரே குழந்தை யோசிரே எங்க போனா? ஐயோ யாராவது இருக்கீங்களா? என் குழந்தை விடுங்க. ஐயோ என் குழந்தை